தவழ்ந்து சென்று ஒரு முனிவரின் கழுத்தை தன் கைகளால் கட்டிக்கொண்டு மல்லை சொற்களால் தன் கைகளால் அவர்களை கட்டிக்கொண்டு கண்களை திறந்து தன்னை பார்க்க சொன்னான். கண்களை திறந்ததும் மல்லை சொற்களால் நான் போகிறேன், நீங்களும் வர வேண்டும் என கூறினான். ஒப்புக்கொண்டதை முகபாவனையில் பிரதிபலித்தார். இந்த முனிவர் தான் நரேந்திரனாக பிறந்தவர். இந்த சிறுவன் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பார்வையில் இருந்து மறைந்தாலும் அவர் தங்கள் உள்ளத்தில் குடியிருப்பதாக சீடர்கள் உணர்ந்தனர். இளம் சீடர்கள் வராக நகரப்பகுதியில் கங்கை கரையில் ஒரு பாளையடைந்த வீட்டில் வசிக்க தொடங்கினார். ராமகிருஷ்ண இயக்கத்தின் முதல் மனம் உண்ண உணவும் உட்க உடையும் போதுமான அளவு இல்லையானாலும் அவர்களின் உள்ளம் சிந்தனையில் மூழ்கியிருந்தது. பொம்மையிலிருந்து ஏறினார் சுவாமிஜி. கரைக்கண்ணில் படுவரை சுவாமிஜி மேல்தளத்தில் நின்று தாமது தாயகத்தை பார்த்து இருந்தார் சுவாமிஜி. பாரத தாய் குடிக்கொண்டார். கரையில் கண்ணில் படுமுறை சுவாமிஜி கப்பலின் மேல்தனத்தில் நின்று நமது தாயகத்தனத்தை பார்த்து கொண்டிருந்த சுவாமிஜி. அவரது தாய் அவரது இதயத்தில் This is the one great thing to remember. It has been the one great lesson I have been taught in my life. Strength is size. Strength, woman, be not weak. Everything that can become such a breeze we have had for the last 1,000 years. It seems as if during that period the national life had this one Indian beat. இங்கிலீஷ்ல சொல்லிருக்காங்க, மறுபடியும் கைதட்டுங்க. அடுத்தப்பறம் பால்லாம் சாப்பிடணும். வாங்க சத்தமா ஓடாம எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடக்கூடாது. சாதிக்க புதிய கரையிலே பார்த்தால் போதும், கையில் இந்த தைரியம் அதை அப்படியே அவர் கொடுத்து விடுவான். வாழ்க்கை கிளம்பிய அவனை அறையில் அடைத்து விட்டார். இளையோ ஜன்னல் ஓரமாக அறையில் இருந்த துணிகளை அவர்களிடம் கொடுத்தார். இது அவருடைய எந்த குணத்தை காட்டுறது? என்ன குணத்தை காட்டுறது? சுவாமி விவேகானந்தர் எந்த குணம் காட்டுறது? கொடுக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதற்காக மேலை நாட்டில் இந்தியாவில் இருந்து ஆன்மீக கருத்துக்களை பரப்ப வேண்டும் மற்றும் இந்துக்களை அனுமதித்த திட்டம். இவ்வாறு சிந்தித்தவர் எழுமின் விளிம்பின் என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே புதிய மனிதனாக கம்பீரமாக பாதையில் இருந்தார் சுவாமி. ஏதாவது ஒரு ஆக்ஷனோட சொல்ற மாதிரி ஏதாவது வைக்கணும். எல்லாம் ஒரு ஆக்ஷன் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆக்ஷனோட சொல்றீங்களா?
மே மாதம் 33 நான் பங்கிருந்த கப்பலில் சாமிஜி ஏறினார். கரைகளில் கண்ணில் பாடும் வரை சாமிஜி கப்பலின் மேல்தளத்தில் நின்று தமது தாயகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். பார்த்த தாய் அவரது இதயத்தில் அதை மறக்க மாட்டான். தாய் தனது மடியில் வைத்து கொண்டு சொன்ன ராமாயண மகாபாரத நூல்களிலிருந்து பல கதைகள் கூர்மையான ஞாபக சக்தியுடன் மிளிர்ந்தான். இது இவனது ஞாபக சக்தியின் ரகசியம். ஆசிரியர் கல்வி கற்க ஆரம்பித்ததும் ஆசிரியர் கற்பிப்பதை முழு மனதையும் செலுத்தி மனதில் பதிப்பான். இதனால் நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கவே சிலம்பம், குத்துச்சண்டை, குதிரை சவாரிகளிலும் ஈடுபட்டு எல்லோருக்கும் பிரியமானவனாக விளங்கினான். வேலை நாட்டு பயணம் 1893 மே மாதம் 31ஆம் நாள் பம்பாயிலிருந்து சுவாமிஜி கப்பலில் ஏறினார். கரைகள் கண்ணில் படும் வரை சுவாமிஜி கப்பலின் மேல்தளத்தில் நின்று தமது தாயகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். பார்த்த தாய் அவரது இதயத்தில் குடிக்கொண்டார்கள். பாரத நாட்டு மக்கள் அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்களை எழுப்ப வேண்டும். இதுவே எனது புதிய திட்டம். அதற்காக மேல் நாட்டில் இந்தியாவின் உயர்ந்த ஆன்மீக கருத்துக்களை பரப்ப வேண்டும். இவ்வாறு சிந்தித்தவர் எழுமின் விழிமின் என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே ஆவார். ஒரு புதிய மனிதனாக கம்பீரமாக பாடுவது வேண்டும். இந்தியாவில் உயர்ந்த ஆன்மீக கருத்துக்களை பரப்ப வேண்டும். இவ்வாறு சிந்தித்தவர் எழுமின் விழுமின் என்று மந்திரத்தை உச்சத்தி கொண்டே ஒரு புதிய மனிதனாக கம்பீரமாக பாறையில் இருந்து எழுந்தார் சுவாமிஜி. கிழிந்த ஆடையை மாற்றுவது போல தனது உடலை திறந்துவிட்டு இறைவனின் அடிப்படையை ஆடையை வென்றார் சாமிஜி. அடிக்கடி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். 1902 ஜூலை 4ஆம் நாள் மாலை ஆரத்தி நிறைவேறியது. தனது அறையிலேயே அவர் உயிர் பிரிந்து அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே சென்றுவிட்டார். வேலூர் மடத்தில் அந்த அறையில் இன்னும் நினைவு சின்னமாக வைக்கப்பட்டுள்ளது. சொல்ல முடியாது. புவனேஸ்வர் நான் சிவனிடம் பிள்ளை வேண்டினான். அவரோ தன் புத்தகத்தில் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் என்று கூறுவார். குறும்பு அதிகமானால் சிவசிவா சிவசிவா என்று சொல்லியபடியே அவன் தலையில் தண்ணீரை ஊற்றுவார். அல்லது சிவன் தன் கைலாசவத்தினுள் உன்னை அனுமதிக்க மாட்டார் என்று கூறுவார். உடனே பிட அமைதியாகி விடுவான். Remember always that there is not in any other country who are really better in that of this land. I have seen in almost every other country, but plan and purpose so glorious as care. Take up one idea, make that one idea. If care is thus, I would rather have a cost of body and then a cost of dollars. Thank you. இந்த அடை மாற்றுபவர் தம்முடைய உடலை துறந்துவிட்டு திருவடிகளை அடைய விரும்பினார் சுவாமிஜி. ஆழ்ந்த தியாகத்தில் மூழ்கினார். 1902 ஜூலை 4ஆம் நாள் கோயிலில் ஆரத்தி நிறைவேறியது. அந்த அறையிலேயே அவர் உயிர் பிரிந்து எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே சென்றுவிட்டார். வேலூர் மடத்தில் அந்த அறை நிறைவேறமாக வைக்கப்பட்டுள்ளது. Strength is life, weakness is death. Strength is felicity, life, eternal, immortal. Weakness is constant strain and misery. Weakness is death. Let positive, strong, helpful thoughts enter into your brain.
from very childhood. Weakness is the one causes of suffering. We become miserable because we are weak. We lie, steal, kill and commit other crimes because we are weak. We suffer because we are weak. We die because we are weak. Where there is nothing to weaken us, there is no death, no sorrow. வெரி குட். இன்னும் ஒருத்தர் மாத்திரம் சொல்லுவா. வாழ்ந்தான். அவனது குறும்புத்தனமே சொல்ல முடியாது. புவனேஸ்வரி நான் சிவனிடம் பிள்ளை வேண்டினேன். அவரே தனது பூதாகணத்தில் ஒன்றை அனுப்பிவிட்டார் என்பர். குறும்பு அதிகமான ஆள் சிவ 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 என்று சொல்லியபடியே அவன் தலையில் தண்ணீரை ஊற்றுவர். அல்லது சிவன் உன்னை கைலாசத்தினுள் போக விட மாட்டார்கள் என்று புவனேஸ்வரி கூறுவர். உடனே பிள்ளை அமைதியாகி விடுவார். ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறாரு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு Take up one idea, make that one idea. Your life, think of it, dream of it, and live on that idea. Let the brain muscles never every part of your body be full of that idea and just leave every other idea alone. This is what to success. Swami Vivekananda. Thank you. கொஞ்சம் இவனெல்லாம் அங்கே உட்கார வச்சிருவோமா? இப்படி இவனெல்லாம் இப்படி உட்கார வச்சுட்டு எப்படி மணிக்க வைக்கணும்லாமா எல்லாத்தையும் 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Next. சரி சரி சரி. இது வந்து எல்லாருமே அவங்க சொல்ல பண்ணுங்க. எல்லாம் உட்காரு. 3, 4, 5.